கண்ணாடி பிம்பத்தை மட்டுமே பிரதிபலிக்கும். பிம்பத்தின் அழகையோ அழுக்கையோ அது தனக்குள் உள்வாங்கி வைத்துக் கொள்வதில்லை. மனமே கண்ணாடி போல் இரு. உன்னில் ஏற்படும் எந்த நிகழ்வும் நிரந்தரமில்லை. வாழ்வு விசிறியாக இருப்பது வரம். விசிறி வீசுபவனுக்கு மட்டும் கொடுப்பதில்லை காற்றை, உடன் இருப்பவர்களையும் சேர்த்தே சுகப்பட வைக்கிறது. பிறருக்கு பயன் தராத வாழ்வின் பயன் என்ன? மனம் கண்ணாடியாக, வாழ்வு காத்தாடியாக இருப்பதே பேரின்பம். வாழ்வின் தத்துவங்களின் வழியே தன்னை மீட்டெடுக்க மீள் உருவம் கொள்கிறாள் ஆண்டாள். கண்ணன் மீதான காதலில் பரந்தாமனின் மனைவியையும் சேர்த்தே புகழ் பாடுகிறாள் கோதை நாயகி. ஆசை அன்பாக, அன்பு பேரன்பாக நிறமாறும் பொழுதில் நியதிகள் எதுவும் நிச்சயமில்லை. காதல் கண்மூடி காணச் சொல்வது நேசிப்பை மட்டுமே. நேசிப்பிற்கான நியாய தர்மங்களை அது ஒருபொழுதும் அலசி ஆராய்வதில்லை. கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் நிபந்தனைகள் ஏதுமற்றது காதல் மட்டுமே. ஆயனும் ஆண்டாளும் கடவுளும் கன்னியும் காதலில் மறந்து கரைந்து போனார்கள். ஆண்டாளின் 20ஆம் பாசுரம். 33 அமருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயில் எழாய். செப்பம் உடையாய் திரள் உடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயில் எழாய். செப்பு அன்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பினை நங்காய் திருவே துயில் எழாய். உக்கமும் தட்டொழியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய். 33 கோடி தேவர்களுக்கு முன்பே சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுக கடவுளே நீ துயிலெழுக. காக்கும் நேர்மையும் தண்டிக்கும் வீரமும் பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் துணிச்சல் மிகு தூயவனே துயில் எழுவாயாக. கலசம் போல் அழகு, மென்மையான மார்பு, சிவந்த உதடுகள், சிற்றிடையும் உடைய நப்பினையே திருமகளே உறக்கத்தை உதறு, விரைந்து விழித்தெழு. விசிறி கண்ணாடி இரண்டையும் எங்களுக்களித்து உன் கணவனாகிய கண்ணனை நீராட செய்வாயாக.